வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறதாம். அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி எவ்வளவு சதவீதம் பலம், யாரு வெற்றி? திமுக நடத்திய சீக்ரெட் சர்வே. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது ஆளும் திமுகவோ ரகசிய தலைமை ஒன்று நடத்தப்பட்டதாம். அதாவது நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்களும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்றே அரசியல் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா. அதாவது பிரிண்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இன்னைக்கு இந்த செய்தியில் அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் விஜயின் தமிழக வெற்றி கழகமானது தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் 23% வாக்குகளை மட்டுமே பெறும் என திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே கணித்துள்ளதா. அதாவது கடந்த அக்டோபர் 1 முதல் 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட இந்த ரகசிய சர்வே தான் கரூரில் நடந்த விஜயின் பேரணியின் போது கூட ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்டதா. இந்த ஆய்வின்படிதான் தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வலுவான ஆதரவு இருப்பதும் திமுகவுக்கு ஒரு முக்கிய போட்டியாளராக அந்த கட்சி தமிழகத்தில் கண்டிப்பாக 2026 சட்டமன்றத்தில் மாறக்கூடும் நிலைப்பாட்டில்தான் இதை பார்க்கப்படுகிறது என்று இந்த சர்வேவின் வெளிப்பாடுகள் தெளிவுபடுத்தியதாம். அதாவது 2.90 லட்சம் பேர் வாக்காளரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுதான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 1245 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளதா. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக இணைவது குறித்து விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் ஆதரவு அளிப்பாளர்கள் என்பது குறித்து வாக்காளர்களிடம் கேட்கப்பட்டுள்ளதா. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுக ஆகியவை கட்சிகள் எல்லாம் உள்ளது. அதிமுக பாஜக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் கண்டிப்பாக இணைந்தால் திமுக 50% வாக்குகளை மட்டுமே, என்டிஏ 35% வாக்குகளையும், சீமான் நாம் தமிழர் கட்சி 12% வாக்குகளையும் மற்ற 3% வாக்குகளையும் பெறுவார்கள் என இந்த ரகசிய சர்வே ஒன்று வெளியிடப்பட்ட செய்திதான் இதை பார்க்கிறோம். பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இணைந்து 35% வாக்குகளை பெற்றால் கண்டிப்பாக அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவின் சிந்தாத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்க்கும் போக்குதான் இக்கூட்டணியின் கண்டிப்பாக வளர்ச்சியை தடுக்கலாம் என்று சர்வே கூறுகிறதா. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக திமுக வாக்கு சதவீதம் 45 குறைய வாய்ப்பு அதிகரிப்பதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் விஜய் தனித்து போட்டியிடும் பொழுது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் வாக்கு வங்கியும் அவர் பிரிப்பார் என்பதை எங்களால் பார்க்க முடியுது என்று இந்த சர்வேயில் கூறப்படுவதாம் ஒருவர் கூறியிருக்கிறார். இந்த ஆய்வுதான் திமுகவுக்கு சாதகமாக சூழ்நிலை போக்கை காட்டினாலும் கூட நீண்டகால போக்கில் விஜய் ஒரு சவாலான போட்டியாளராக உருவெடுக்கலாம் தமிழகத்தில் என்பதை எந்த ஒரு ஐயம் இல்லையா. 2029 கண்டிப்பாக 2031 திமுகவிற்கு சவாலான நபராக விஜய் அவர்கள் உருவெடுக்க வாய்ப்பு அதிக தமிழகத்தில் இருப்பதாகவும் இந்த சர்வே முடிவுகள் தெளிவுபடுத்துகிறதா. அது மட்டும்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுக பாஜகவுடன் தாவேகா கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்ற நிலைப்பாட்டில்தான் இந்த சர்வே எல்லாம் பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.